தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி காலையிலே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா லஞ்சு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டனால அந்த வேலை இல்லை. நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கேஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த உப்பு ஜாடி எல்லாமே எடுத்து ஸ்லாப் மேலே அடுக்கி வச்சாச்சு. அந்த நைஃப் வச்சுருக்கிற இதுவுமே எடுத்துகிட்டு போய் ஸ்லாப் மேலே வச்சாச்சு. உப்பு ஜாடி கீழே எப்பயுமே நான் நியூஸ் பேப்பர் போட்டு தான் வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருக்குமேன்ட்டு. கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நான் நியூஸ் பேப்பர் போட மாட்டேன். அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டு தான் வைப்பேன். இந்த டைல்ஸில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தனால கொஞ்சம் நேரம் சோப்பு தண்ணி போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் நார் வச்சு தேய்ச்சி விட்டேன். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. க்ளீனாக பளிச்சுன்னு இருந்தது க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா. கேஸ் மேலே கொஞ்சம் கரையாக இருந்தனால அதையுமே கையோட க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சன் எப்பயுமே க்ளீனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபுல் டைல்ஸும் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராகவே இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா. பின்னாடி அந்த டைல்ஸ் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி விட்டது. கேஸ் மேலேயும் கேஸ் கட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுவே தனியாக காய வச்சுட்டேன். உப்பு ஜாடியுமே எடுத்து அந்தந்த ப்ளேஸில் செட் பண்ணி வச்சாச்சு எடுத்த பொருள் எல்லாமே. இந்த விலாக் இதோட முடியுது. இது மாதிரி இன்னொரு குட்டி விலாகில் பார்க்கலாம். பாய்.